கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொல்லூர் மூகாம்பிகையில் இருக்கோம். மூகாம்பிகை கோயிலை வந்து இப்போ தான் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா முருடேஸ்வரர் போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி முருடேஸ்வரர் போகணும். இங்கேருந்து முருடேஸ்வருக்கு டேரெக்டாக பஸ் பிடிச்சி போனால் ரொம்ப தூரம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து நம்ம நேராக வந்து பைண்டூர் போகணும். பைண்டூரில் போயிட்டோன்னா அங்கே வந்து ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து முருடேஸ்வருக்கு வந்து ட்ரெயின் எடுத்து போய்க்கலாம். ஸோ இங்கேருந்து நேராக உடுப்பிக்கு, மங்களூருக்கு, குந்தப்புறாக்கு இங்கெல்லாம் வந்து பஸ் வசதி இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து பைண்டூர் போகணும். பைண்டூர் வந்து இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ பைண்டூர் போயிட்டோன்னா அங்கேருந்து நம்ம வந்து ட்ரெயினை பிடிச்சி முருடேஸ்வர் போயிடலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியான வழி. ஐஸ் நம்ம பஸ் ஸ்டாப் வந்ததுமே பஸ் இருக்குது, பைண்டூர் போகுமா. ஸோ பைண்டூர் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். பஸ்ஸில் ஏறிட்டு போகிற வழி செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸு வந்து முருடேஸ்வரே போகுது டேரெக்டாக. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். 60 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போ முருடேஸ்வரம் போனால் நம்ம சீக்கிரத்துலேயே போயிடும். நம்ம ரிட்டன் டிக்கெட் வந்து சாயந்தரம் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரில. பைண்டூர் போயிட்டு பைண்டூரில் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெயின் பிடிச்சி பொறுமையாக கூட போய் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பஸ்லேயே கூட போய்க்கலாம். ஸோ நீங்கள் மூகாம்பிகை வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து எங்கேனாலும் போய்க்கலாங்க. வர்க்கலாவுக்கு இங்கே வந்து பஸ் இருக்குது, டைரக்ட் பஸ்ஸு. ஸோ அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உடுப்பி, மூகாம்பிகை, அப்புறம் வந்து இந்த சைடு கோகர்ணா, அப்புறம் வந்து முருடேஸ்வரர், இவ்வளோ இடம் இருக்குது. ஸோ நல்ல ஜோக் பால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த லைன் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஊரை விட்டு வெளில வந்ததுமே ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸிங். கேரளாக்குள்ளெல்லாம் எப்படி போனோன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏரியாவும் இருக்குது. நம்ம மூகாம்பிகை வந்தோன்னா காலையில் வரும்போது செம சில்லுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுனால இப்போ நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வரும்போது பார்க்கணுன்னு இருந்தேன். இது பண்ணல. மூகாம்பிகைக்குள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி இதை வந்து ஆர்ச் ஒன்று வச்சுருக்காங்க, ஜம்முன்னு. பாய் பாய் மூகாம்பிகை. இந்த பஸ்ஸே வந்து முருடேஸ்வரர் போகும். பட் ஆனால் நம்ம போகலை, டைம் இருக்குது. அதனால் மெதுவாக போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே இங்கே இறங்கியாச்சு பைண்டூரில். வெயில் சரியான வெயில் அடிக்கு. இங்கேருந்து ஒரு 700 மீட்டர் நடந்து போகணும். மெயின் ரோட்டில் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறோம். நம்ம தொப்பி எடுத்து போடணும், வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், இறங்குனதும் எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரெயின் வந்து இதுக்குள்ளே தான் போகும். உள்ளே போயிட்டு அந்த சைடு ஒரு டனல் ஒன்று இருக்குது. அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை தான். அந்த மலைக்குள்ளே கூடி போகும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டனல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த கொங்கன் ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே ஒரு ட்ரெயின் நிற்கிது. நம்ம ட்ரெயின் வந்து 11:45. இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக ஒரு 11:15 தான் ஆகுது. ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக போயிட்டு ஸ்டேஷனில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸ்டேஷன் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு. கீழே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து மேலே இந்த சைடு நடந்து போகிறோம். பட் ஆனால் ஸ்டேஷன் வந்து கீழே இருக்குது. ட்ரெயின் நிற்கா 10 நிமிஷம் நடந்து வந்தோம்னா ஸ்டேஷன் வந்துடலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் ரயில்வேஸ் கிடையாது. அதாவது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் கிடையாது. இது வந்து கொங்கன் ரயில்வேஸு. ஸோ இந்த கொங்கன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டேஷன் ஃபுல்லாக வேறு மாதிரி தான் இருக்கும். இதோட டிக்கெட்ஸும் நம்ம தனியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த KRன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கொங்கன் ரயில்வேஸு. ட்ரெயின் வந்துருச்சு. அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலங்க, ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெட்டியில் தான் என்ட்ரன்ஸே இருக்குங்க. ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஏறும். என்ட்ரன்ஸில் உள்ளவங்க அங்கே டனல்கிட்ட போயிடுவாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல ஸ்டேஷனு. ஏறும் ஃப்ரீயாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. நன்றி சார். மோஸ்ட்லி இந்த ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே எல்லோரும் இறங்கியிருப்பாங்க. முருடேஸ்வரர் போயிடலாம். நமக்கு செமையான விண்டோ சீட்டை கிடச்சிச்சு பாருங்கள். இங்கே கூட்டம்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே நமக்கு ஒரு டனல் வரும். ஸோ போகிற வழியில் வந்து நிறைய டனல்ஸ் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எங்கள் மக்களே ரெடியாக ஃபஸ்ட்டு டனல் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கும். ஓடு பயங்கர இருக்கா இருக்கும். இதோ பாருங்க, பயங்கர இருட்டா இருக்குல்ல. எப்படி இருக்கு பாருங்க, த்ரில்லிங்காக இருக்கா. பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. அள்ளு விடும்.
டனல் பாருங்கள், சரியான டனலுங்க, ரொம்ப தூரம் போகுது. இருட்டா இருக்குற, பயங்கர இருட்டா இருக்கு. ஒரு வழியாக டனல் முடிஞ்சிருச்சுங்க. டனல் முடிஞ்சதும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ இந்த ரூட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஒரு மான்சூன் டயத்துலலாம் வந்தீங்கன்னா இந்த ரூட்டு தாறுமாக தான் இருக்கும், பயங்கரமாக இருக்குல்ல. ரிவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெயினில் போகும்போது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம், இந்த முருடேஸ்வரருக்கு. அன்றைக்கி வந்த மாதிரி அதே டயத்துக்கு அதே ட்ரெயின்லேயே வந்தாச்சு, முருடேஸ்வரம் வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12:30. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் இந்த பேக் சைடு நடந்து வந்தோன்னா மெயின் ரோடு வந்துடும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே இந்த பேக் சைடு வழியாக வந்தாச்சு. ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். அந்த சைடு தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. அங்கேருந்து பஸ் அடிக்கட்டே வரும். நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ இருந்தாலும் வாங்க. ஆமாம், ஹாய், நெக்ஸ்ட் மீட் யூ. தமிழ் சேனல் இது. கலைசை ட்ராவலர். ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ದ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಉಂಟು. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಹೇಳಿ ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஜமான ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம அப்படியே முன்னாடி போனோன்னா அந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கும். நார்த் இந்தியாவில் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சேனல் வச்சுருக்கீங்களான்ட்டு. ஜாலியாக வைப் பண்ணுவாங்க, செமையாக இருக்கும். இது ஆக்சுவலாக நார்த்து கிடையாது, பட் ஆனால் கர்நாடகாவில் இதுதான் நார்த்து. கர்நாடகாவோட லாஸ்ட் எண்டு நம்ம கீழேருந்து பார்த்தோன்னா அந்த சைடுருந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கு ஆச்சுங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு தேவஸ்தானம், முருடேஸ்வரோட கோயிலுக்கு போகிற வழி இதுதான். ஸோ மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்தால் கூட இங்கே இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே வரும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பஸ் வரும், அந்த பஸ்ஸில் கூட ஏறி நம்ம போய்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுவோம். நம்ம புதுசாக வரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ் இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து ஷேர் ஆட்டோ நிறைய நிற்கும். ஸோ அதில் ஏறி போயிடுவாங்க. பஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும், இதுதான் லோக்கல் பஸ்ஸு. தேவஸ்தானம் போகுமான்னு சொல்லிட்டு கேட்டே ஏறுங்க. மோஸ்ட்லி அங்கே தான் போவோம், கேட்போம். கரெக்டாக வந்தாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ மெயின் ரோட்லேருந்து 5 மினிட்ஸில் வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடலாம். இதேமாரி தான் கரெக்டாக வெயிலில் வந்து இறங்கினேன். இன்றைக்கும் அதே மாதிரி அதே ட்ரெயினில் வந்து வெயிலில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ வெல்கம் டு முருடேஸ்வரா. நம்ம ட்ரிப்பில் வந்து இது வந்து செகண்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறோம் முருடேஸ்வருக்கு. நியூ இயருக்கு வந்து நான் இங்கே வந்து முருடேஸ்வர் தான் வந்திருந்தேன், செமையாக இருந்துச்சு. ஸோ சிவன் வந்து நம்மளை வந்து மறுபடியும் பார்க்குறதுக்காக அழைச்சிருக்காருன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து இந்த முருடேஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்க. இங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் நம்ம அன்றைக்கி வரும்போது தண்ணி மேலே வரை கிடந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓஹோ, தண்ணி கீழே வேர்ச்சிங்க. பட் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. படிக்கட்டு முருடேஸ்வரரை பொறுத்தவரை நம்ம வந்து இங்கே வந்து தாராளமாக வரலாம். இங்கே வந்து ரூம் ஸ்டே, ஹோட்டல்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் பிரச்சனையே இல்லை, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்கும். இங்கே மெயினாக என்னென்னா ஸ்கூபா டைவிங் உண்டு இந்த முருடேஸ்வரில். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தீவு உண்டு. அந்த தீவுக்கு போனோம்னா அங்கே வந்து நம்ம அந்த கோரல்ஸ் அதெல்லாம் போய் பார்க்கலாம். அது போக வந்து ஸ்கூபா டைவிங் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த போர்டில் நம்பர் இருக்குது பாருங்கள், ஸ்கூபா டைவிங்க்கு. ஸோ அந்த நம்பர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நீங்கள் முருடேஸ்வரம் வந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து அழகாக வந்து இது பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க, சிவன் இப்போ தெரியுது பாருங்க. வா, பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வரும்போது பெயிண்ட் வந்து அந்த கால் வரைக்கும் தான் அடிச்சிருந்தாங்க. இப்போ மேலே தலை வரைக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தலை அந்த ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெல்கம் டு முருடேஸ்வரர் செகண்ட் டைம் பார்க்குறோம். அன்னைக்கு பார்த்ததை விட இன்றைக்கும் சூப்பராக இருக்குது. அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்தது, இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அதனால் பார்க்க அவ்வளோ கிளியராக தெரியுது, செமையாக இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த சைடு போனால் மீன் பிடிக்கிற போகிறது.
இந்த சைடு கோவிலுக்கு போகிறது, இந்த சைடு வந்து பீச்சுக்கு போகிறது. ஸோ இது வழியாக என்ட்ரி ஆகிட்டு அந்த வழியாக எக்ஸிட் ஆகணும். கார்லலாம் போனீங்கன்னா இது வழியாக தான் உள்ளே போகணும். இந்த கோபுரம் இருக்குல்லங்க, இந்த கோபுரத்தோட சிறப்பு என்னென்னா இது மொத்தம் 20 கோபுரம், 20 ரூம்ஸ் மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா நம்ம 18வது ஃப்ளோரில் நின்று இந்த லொக்கேஷனை வந்து பார்க்கலாங்க. இதுக்கு எப்படின்னா கீழேருந்து நான் டேரெக்டாக 18வது ஃப்ளோரில் போய் விட்டுருவாங்க. இதில் லிஃப்ட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு டிக்கெட்டை எடுத்து நம்ம போகணும். ஸோ மேலே போனோன்னா மேலேருந்து 360 வியூவில் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். அந்த சைடு சிவன் தெரியும், இந்த சைடு வந்து பீச் தெரியும், இந்த சைடு பீச் தெரியும், இந்த சைடு நம்ம வந்த வழி தெரியும். ஸோ இதோட சிறப்பு இது ஒன்று. இந்த சைடு இதுதான் அங்கே மெயின் கோவில். இதுக்கு பின்னாடி இருக்குது, இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பின்னாடி தான் வந்து மெயின் கோவில் இருக்குது, அதாவது அந்த மூலஸ்தானம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து அப்படியே போய் சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த சைடு வந்து அன்னதானம் போகிற இடத்துக்கு அன்னதானம் போகிற இடம் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் போய் அங்கே தான் போய் சாப்பிட்டோம். இது உள்ளே போவோம். நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கோபுரத்துக்கு முன்னாடி எடுத்து அப்போயே பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். 100 ரூபா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த சைடு வந்து செப்பல் போடுற கவுண்டர்லாம் இருக்குது. லக்கேஜ் செப்பல் அதெல்லாம் வச்சுக்கலாம். அன்றைக்கி பார்க்கும்போது இந்த இடம் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள். இது பாருங்கள், கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. 2 யானை இருக்கும் ஃப்ரீயாக 3. இதெல்லாம் டைம் போட்டிருக்கு பாருங்கள். 6 to 1 வந்து ஓப்பன் டைமு. அதுக்கப்புறம் 3லேருந்து 8:15 வரைக்கும் ஓப்பன் டைமு. இப்போ டைம் வந்து 1:15. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான். 3 மணினா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், உள்ளே போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க அந்த இடம். அன்றைக்கெலாம் இந்த இடமா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. மக்கள் அங்கங்கே உட்காந்து செம கூட்டமாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. இந்த கோபுரம் பாருங்கள், மொத்தம் வந்து 249 ஃபீட்டுங்க. 249 அடி இந்த கோபுரம். அவ்வளோ ஹைட். எப்படி அண்ணாந்து பார்க்கலாம் நீங்கள். வெயில் சரியான வெயில் அடிக்குது. சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க இல்லாட்டினா இந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னா உங்கள் லக்கேஜ் எல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக கூட சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாம். அன்னதானம் சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போயிட்டு சாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். மேலே வந்து மண்டபமும் இருக்கும், அன்னதான கூடமும் இருக்கும். நேராக மேலே போயிடக்கூடாது, அப்படியே இந்த சைடு போகணும். செப்பல் நம்ம கண்டிப்பாக போவோம். அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. தட்டு கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா கழுவிடுறோம் தட்டை, ஹாட் வாட்டர். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. வயிறு செம ஃபுல்லு, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கோயில் வந்து இதுதான், ஆனால் கோயிலோட வாசல் வந்து இந்த சைடு கிடையாது. ஸோ நிறைய பேர் கோயில் வாசல் இந்த சைடு தான் சொல்லிட்டு இந்த சைடு வந்துடுறாங்க தெரியாமல். பட் ஆனால் அந்த சைடு மண்டபம் தான் இருக்குது. மண்டபமும் அன்னதானமும் இது பண்ணாங்க. கோவில் வாசல் ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து உள்ளே போய் இதுலேருந்து ஏறி மறுபடியும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே மேலே அந்த சைடு வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். கோவில் வாசல் இங்கே தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ளே போயிடலாங்க. இந்த மாதிரி பைக்கில் வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நானும் இப்படி தான் ஒரு காலத்தில் சுற்றிருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து ட்ரெயினில் சுற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ பைக்கில் போகும்போது செமையாக இருக்குங்க. பட் ஆனால் இந்த மாதிரி வெயில் டயத்துலலாம் பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா பாடியை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே கோபுரத்தில் போய் பார்க்கணும். ஓப்பன் பண்ணிட்டாங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி செப்பலை வந்து செப்பல் கவுண்டரில் போய் போட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லைங்க, அதனால் ஈஸியாகவே நம்ம வந்து டக்குன்னு போய் பார்த்துடலாம். இது எப்படின்னா மேலே அந்த லிஃப்ட்டில் ஏற்றி இறங்குறதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆட்களை ஏற்றி இறக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தான் விடுவாங்க. அதனால தான் அந்த க்யூ வந்து லென்த்தாக இருக்கும். இது வந்து அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபா.
லிஃப்ட்டில் வழியாக வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரோடு வியூ இருக்குது பயங்கரமாக. இங்கெல்லாம் போனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம வந்த வழி. எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். என்னங்க இந்த சைடு பார்த்தாச்சுன்னா இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பீச் இருக்குது, அந்த சைடு பார்க்க போகிறோம். அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பெருசாக ஒன்றும் இருக்காது. போட் எதுவும் போணுச்சுன்னா பார்க்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. அங்கேயும் ஆள் இருக்காங்க, போனதை அப்படியே காட்டுறேன். இந்த சைடு வியூ இருக்குது, இந்த ஆப்போசிட்டில் அங்கே தான் சிவன் தெரிவார். அதுக்கு அடுத்து பார்ப்போம். இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து அங்கே வரைக்கும் போட்டு மட்டும் ஒரு 4-5 போட்டு இருக்குது. கண்ணுக்கு தூரம் வந்து ஃபுல்லாக பீச் தாங்க. அந்த சைடு பாதி தெரியவே தெரில. இந்த சைடு ஒரு தீவு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லைட்டாக தெரியுது. ஓரளவில் இருக்குது. இந்த வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது லேடிஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த சைடு சிவனை பார்க்க வரலான்னு பார்த்தா இங்கே தான் க்ரௌடு. சிவன் வந்து பயங்கரமாக தெரியாது. இப்போ லைட் வேறு அந்த சைடு இருக்கா, சூப்பராக இருக்கும். காட்டுறேன், கொஞ்சம் கூட்டம் கலையட்டுங்க. பாருங்க அப்படியே ஜொலிக்குது, தக நடிக்கிற வெயிலுக்கு. சில்வர் பெயிண்ட் தான் அடிச்சு வச்சுருக்காங்க, ஜொலிக்குது அப்படியே. இங்கே இருந்து அங்கே இருக்கும். இங்கே பாருங்க பீச்சில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே தெரியுது. கடற்கரை பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது, பயங்கரமாக இருக்கு. பீச்சில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, சாயந்தர டைம் தான் கூட்டம் அதிகமாகுங்க. ஆனாலும் கொஞ்சம் பேர் அங்கங்கே குளிச்சுட்டு தான் இருக்காங்க. வந்து மொத்தம் வந்து 2 ஃப்ளோரு. இப்போ நம்ம வந்து மேலே 18வது ஃப்ளோரில் இருக்கும், 17வது ஃப்ளோரும் இருக்குது. கீழே உள்ள ஃப்ளோரில் வந்து கம்மியாக தான் இருக்கும் வியூ பார்க்கறதுக்கு. மேலே உள்ளதில் தான் பெருசாக இருக்கும், இந்த விண்டோ வந்து பெருசாக இருக்கும். ஸோ பார்த்தாச்சு, அப்படியே கீழே இறங்கி போவோம். நம்ம இதை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இப்போலாம் நார்மலாக இருக்குது, இன்னும் கூட்டம் பயங்கரமாக ஆகும் டைம் ஆக. மேலே ஃபுல்லாக இந்த கூட்டம் பார்க்கட்டும், நம்ம அப்படியே கீழே போவோம். கீழே ஒரு கூட்டம் வரும். எல்லாம் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்தது யாருக்காக? எல்லாம் இவருக்காக தான், சிவன். கொஞ்சம் வெயில் இறங்கட்டும், நீங்கள் அப்படியே பார்த்து ரசிங்க இந்த அழகை. அப்படியே நேராக போனோம்னு வச்சுக்கோங்களேன், கோவா போயிடலாங்க. தாங்க பயங்கரமான வெயில் அடிக்குது. அதனால தான் கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பீச் அதெல்லாம் சுற்றி பார்க்க போவோம். கைஸ், இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலாக இவர் தான் இந்த கோவிலே கட்டியிருக்காரு. ஸோ இவர் பேர் வந்து செட்டி. அந்த எண் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் நேம் வந்து உள்ளே இருந்தது, எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ இவரோட ரெசார்ட்டு அதை தான் இருக்கும். இந்த சைடு போனாலும் RNS ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இவர் வந்து 1928 பிறந்து 2020 தான் இறந்துருக்காரு. ஸோ த மருடேஸ்வரர் மேன் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் நம்ம ஆட்கள், நம்ம ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவனுக்காக கோயிலை கட்டி வச்சுருப்பார். சிவனோட தீவிர பக்தனாக இருக்க போய் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரில கடவுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகாக இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி மக்களுக்கு வந்து இவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு. வேறு லெவலில். நேராக மேலே போனோன்னா அந்த அழகான பிரம்மாண்டமான அப்பன் சிவனை போய் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த சிவனோட ஒர்க்கு, இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கனால ஃபுல்லாக கம்பியாக இருக்கும். ஸோ இங்கே வெளில வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கடை தான். நீங்கள் அந்த கோபுரத்துக்கும் மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வருவீங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து அந்த சிவனோட சன்னதி இருக்குது. ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே கூடி கோயிலுக்குள்ளே கூடியே மேலே கூடி ஏறி வருவீங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே
இந்த சிவனை வந்து பார்க்க வருவீங்க. ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை வந்து சிவன்கிட்ட வாங்கியிருக்காரு. அதுக்குண்டான இதுதான் இந்த இது. ஸோ இப்போ வாங்கும்போது இதோட பவர் வந்து கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விநாயகரும் நம்ம வந்து விஷ்ணுவோ சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருக்காங்க. அப்போது வந்து உடச்சிட்டாங்க அந்த சிலையை வந்து. ஸோ உடச்சதுனால அதில் வந்து ஒரு துண்டு வந்து இங்கே வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுதான் இங்கே வந்து 3வது துண்டாக விழுந்த இடம் தான், 3வது கல் விழுந்த இடம் தான் இந்த முருடேஸ்வரர் கல். ஸோ அந்த இடத்த வந்து இவங்க வந்து அப்படியே இங்கே ஒரு சிவன் கோயிலை கட்டி கும்பிட்டுட்ருக்காங்க. அதுதான் முருடேஸ்வரர். சிவன் பக்கத்தில் உள்ளே ஒரு கேவ் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி வந்து உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததுமே பாருங்கள், சிவனை வந்து வழிபடுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. சிவன் இருக்காரா, சிவனோட ஆத்மலிங்கம் வந்துச்சா பர்ணா, அப்புறம் வந்து சஜீஸ்வரர், டர்ரீஸ்வரர், குணுவஸ்திரவர், இவங்க வந்து முருடேஸ்வரர். இப்போ இதுதான் இங்கே இருக்குது. என்ன மக்களே, ஃபன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஸோ சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வெளில வந்தோன்னா பீச்சில் ஃபுல்லாக கடைகளும் கேம்ஸு, அப்புறம் குளிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஒன்றா காட்டுறேன், அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள், வந்தது கூல்ட்ரிங்க்ஸு அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு சோடா எல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இளநிலாம் வச்சுருக்குறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக கடைகள் இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடையாக இருக்குது. ட்ரெஸ்ஸு நீங்கள் குளிக்கிறதுக்கு வாங்கினாலும் கூட இங்கே வாங்கிக்கலாம். செமையாக இருக்குது எல்லாமே. போகும்போது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த சைடு ஃபுல்லாக வடை கடை, சாப்பாட்டு கடை, ஃபிஷ்ஷு கடை எல்லாமே போட்டிருப்பாங்க. அவ்வளோதான், நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணாங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு இப்போ வந்து சீசன் டைம் கிடையாது, அதனால் பெருசாக வந்து கடையில் ஓப்பன் பண்ணல. 1-2 கடையில் மட்டும் அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பானிபூரி கடை, ஜூஸ் கடை, ரைஸ் கடை அந்த மாதிரி மட்டும் இருக்குது. ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்குவான்னு பார்த்தா பஜ்ஜி சாப்பிட்ணுக்காங்க, டீ குடிக்கணுக்காங்க, காளான் சாப்பிட்ணுக்காங்க, ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வராங்க. ஐயோ, காளான் வாங்கலான்னு பார்த்தா காளான் இல்லை, பேல்பூரி பானிபூரி தான் இருக்குன்ட்டான், மசால் பூரி. இப்படி தான் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கூட வந்தோன்னா அப்படி தான் இருக்கும் ஜாலியாக. அது ஒரு வைப்பு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே வந்து அண்ணன் வந்து சுட சுட வெங்காய வடை, மிளகா பஜ்ஜி, டீ எல்லாம் போட்டுட்ருக்காப்புல. கடைசியாக வெங்காய பக்கோடா வாங்கியாச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி வடை சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த சைடு லைட்டாக அப்படியே பீச் வந்து லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்தோம் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இருக்குங்க, நம்மளுக்கு வந்து 7 மணிக்கு தான் ட்ரெயின். அதனால் வந்து இங்கே தான் நீ ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு 6:30 வரைக்கும் இங்கே தான் இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். மக்கள்லாம் பாருங்கள், சாயந்தரம் ஆனாலே போதும் அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த போட் சர்வீஸு எல்லாத்துக்கும் சேர்த்து அமௌண்ட் போட்டிருக்காங்க, எதுக்கு எவ்வளோன்னு. ஸோ இங்கே பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணி ரைட் பண்ணுங்கள். இங்கே ஜஸ்கி ஸ்பீடு போட்டு இதெல்லாம் சும்மா கிடக்குங்க. ஆட்கள் யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல போல். அப்போலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரைடு போனாங்க, இப்போ யாருமே பெருசாக ரைடு போகலை. இந்த சைடு ஃபுல்லாக மக்கள் ஃபுல்லாக பயங்கரமாக குளிச்சுட்டு இருக்காங்க. பாறை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கூட்டம் பயங்கரமாக இருக்குது. காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் வந்து கேமல் ரைடெலாம் இருக்குது. ஸோ இது தேவைன்னா வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்க. நான் கொஞ்சம் போகலான்ட்டு இருக்கேன், எவ்வளோன்னு தெரில, ஆனாலும் பயமாக இருக்குது லைட்டாக. போகவா வேண்டாமா, நிற்கிறதில் விழுந்துருவோமோன்ட்டு. भैया ये कितना रुपये? सिंगल 150, डबल 200 हाँ, सिंगल 150 हाँ, डबल ना 200 ओ कितना डिस्टेंस है? 200 का जाएगा, 200 का जाएगा। ओके 100 है ना? ओके नहीं है सिंगल ओनली லைஃப்பில் நம்மளுக்கு சில நேரங்களில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும்னு தோணும். அந்த டைம் எதுவுமே யோசிக்காமல் நமக்கு பிடிச்சதை பண்ணணுங்க. பண்ணால் தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி தான் இந்த ஒட்டக சவாரி வந்து இந்த டைம் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள்.
இந்த கேமரில் தான் போனேன். பயங்கர அள்ளு விட்டுருச்சு. ஒரு மாதிரி முன்னாடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. 150 ரூபா தான். நிறைய தூரமே கூட்டு போயிட்டு வந்துட்டார். செமையாக இருந்துச்சு. கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சு. லைட்டாக முதுகு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆடி போகிறதுனால. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே வந்து சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ தொடர்ந்து வரும். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன். பை பாய், டாடா. நீட்டாக இருக்குது.